வெல்கம் டு இன் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேவை மையத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சேவை மையத்தில் ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேவை மையத்தை யார் வேணால் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா தலா 3000 ரூபாயும், நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க 6000 ரூபாய் கட்டியும் இந்த சேவை ஃப்ரான்சைஸ் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த சேவை மையத்துடைய ஃப்ரான்சைஸ் ஐடி வந்து கிடச்சி நல்ல முறையில் வந்து இவங்க வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது கூடிய விரைவில் சேவை மையத்தில் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதிலேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்திலிருந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது கூகுளில் போய்ட்டு நீங்கள் டிஎன் சேவை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா துறை உள்நுழைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான் வந்து ஃப்ரான்சைஸ் ஐடிக்கான லாகின். அதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேமையும் உங்கள் சேவை மையத்துடைய யூசர் நேமையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சாவை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அந்த கேப்சா எப்படி இருக்கோ அதை பார்த்து அந்த கேப்சா வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லாகினை வந்து கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஈஸியாக வந்து லாகின் வந்து ஆகிடும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் பண்ண வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 3 டிவைஸோடைய நேம் வந்து வரும். அதாவது கோஜென்ட், மந்த்ரா, மார்போ அப்படிங்கிற 3 ஃபிங்கர் பிரிண்ட் டிவைசஸ் வந்து வந்திருக்கும். நம்மளுடைய தம்ப்நெயில்லேயே அந்த டிவைஸஸோடைய இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கும் பாருங்கள். அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இந்த 3 டிவைஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து சேவையில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிரமம் வந்து ஏற்பட்டுருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷாப் வந்து இருக்கும். உங்களுடைய ஷாப்பில் இருக்கிற சேவை ஐடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பேரில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்குன்னா ஒய்ஃப் நேமில் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டுருப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து ஹஸ்பண்டால் வந்து அந்த ஐடியா வந்து யூஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு முறை லாகின் பண்ணும்போதும் அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃப்ரான்சைஸ் ஐடியை வந்து லாகின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிரமம் வந்து ஏற்பட்டிருக்குது. இனிமேல் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆக போகுது. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் வந்து லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ண பிறகு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு சேவையில் கொண்டு வந்திருக்கிற அப்டேட் வந்து இதுதான். இதில் வந்து 3 டிவைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா கோஜென்ட்டு, மந்த்ரா, மார்போன்னு சொல்லிட்டு. இந்த 3 டிவைஸோடைய டிரைவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிசியாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இந்த டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணி எந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். இன்னும் கூடிய விரைவில் இன்னும் 1 or 2 மந்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதிகமாக வந்து சேவையில் வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து வரப்போகுது. ஆகையால் நீங்கள் இந்த 3 டைப் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைசஸ் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே அதுக்கான டிரைவர்ஸையும் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த 3 டிவைஸில் ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மார்போங்கிறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மார்போக்கான டிரைவரை நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மார்போவை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சர் ஃபிங்கர் பிரிண்டர்னு கொடுத்த உடனே அந்த டிவைஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் வந்து எரியும். அந்த டைமில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வந்து அதில் வந்து ஃபெச் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபிங்கர்லேருந்து உங்களுக்கு டேட்டா வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இப்போதைக்கு சேவையில் கொடுக்கப்பட்டுற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்தா நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸுக்கு இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.